அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் பணவரவு அடுத்த 31 நாட்களில் கன்னிராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும். மார்ச் மாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை இந்த மார்ச் மாதம் மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் மார்ச் 29ஆம் தேதி அன்று 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து சப்தமஸ்தான என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை வலு சேர்ப்பது மட்டுமல்லாது சப்தம பார்வையை ஜென்மராசியின் மீது கன்னிராசிக்காரர்களுக்கு செலுத்துகின்றன. 6 கிரகநிலைகள் குருவின் சுப பார்வையும் ஜென்மராசியில் கிடைக்கக்கூடிய இந்த வேலை என்பது 7 கிரகநிலைகளினுடைய பார்வை ஜென்மராசியில் பதிவதால் பல்வேறு வகையான நன்மை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் மார்ச் 29ஆம் தேதி சனி, ராகு, சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் சந்திரன் என 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தை வலு சேர்ப்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த மார்ச் மாதம் என்பது மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும். மார்ச் மாதம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பண வரவில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் 7ஆம் இடத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் தேதியிலிருந்து வக்ரகதியில் திரும்புகிறார். 9ஆம் தேதியிலிருந்து ராசியின் உச்ச அதிபதியும் ராசியின் அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதனும் 7இல் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் மிக வலுவாக யோகஸ்தானம் ஆகிய 6இல் இருந்து 7ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் கர்மத்தில் வலம் வரக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. அதே போன்று மார்ச் 29ஆம் தேதி மிக வலுவாக சனி யோகஸ்தானமாகிய 6இல் இருந்து சப்தமஸ்தானமாகிய 7இல் நுழைந்தாலும் திருக்கணிதத்தின்படி தற்போது நுழைந்தாலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி 2026இல் தான் நுழைகிறார். எனவே பெரிய அளவிலான சிரமம் நிச்சயமாக இந்த வேளையில் சனியின் அமைப்பால் கன்னிராசிக்காரர்களுக்கு இல்லை. கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது குரு 9இலும் சனி யோகஸ்தானமாகிய 6இலும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இந்த அமைப்பு என்பது அற்புதமான மாற்றத்தை இறுதியாக இந்த வேளையில் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த சனி மற்றும் குருவின் அமைப்பு அற்புதமான மாற்றத்தை நிச்சயம் மார்ச் மாதத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது ராகு 7இல் இருக்கிறார். ஜென்மத்தில் கேது இருக்கும் போது 7 கிரகநிலைகளின் பார்வை அபரிவிதமான மாற்றத்தை ஜென்மராசியில் ஏற்படுத்துவதால் எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம் முற்றிலுமாக விலகும். ஏனென்றால் மனித வாழ்க்கை என்பதே நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒன்றுதான். எனவே நம்பிக்கையுடன் இருங்க. எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்துட்டு எனக்கு நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த மார்ச் மாதத்தில் எதிர்பாராத திடீர் பணவரவும் மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும். மார்ச் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது கர்மத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் லாபத்தில் நுழைகிறார். ராசிக்கு அதிநட்பு கிரகமாக ராசியின் அதிபதியான புதனுக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பிற்பகுதியில் யோகஸ்தானத்திலும் பிற்பகுதியில் சப்தமத்திலும் நுழைகிறார். சூரியனின் அமைப்பு நல்ல மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. சுக்கிரன் உச்சம் பெற்றும் புதன் நீச்சம் பெற்றும் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் வக்ரகதியில் திரும்புவதும் நல்ல மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வர போகிறார். எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே சிறப்பான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடைதாமதமின்றி உறுதியாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சாதகமாக வலம் வருவது, குறிப்பாக கேது ஒருவரை தவிர மற்ற அனைத்து கிரகநிலைகளுமே சாதகமான அமைப்பில்தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் வலம் வருகின்றன. எனவே முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் குடும்பத்திலும் சரி, வெளிவட்டாரத்திலும் சரி, அனைத்து வகையான பணிகளிலும் சரி மிக சிறப்பான மாறுதலை நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தையும் எதிர்பாராத திடீர் பணவரவு மற்றும் பல்வேறு வகையான திட்டங்களை எளிய முயற்சியிலே வெற்றி பெற்று மிகப்பெரிய அளவிலான சந்தர்ப்பத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமண வயது வந்த கன்னிராசி ஆண் பெண் என இருவருக்குமே திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் தடையில்லாமல்
தடையில்லாமல் கைகூடுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. புண்ணிய யாத்திரைகள் மேற்கொள்வதோடு பல்வேறு வகையான புண்ணிய காரியங்களை மிக சிறப்பாக செய்வதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறதுங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான தடை தாமதங்கள், பணிச்சுமை போன்றவை முற்றிலுமாக குறைந்து முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. தசாபதிகள் சாதகமாக இருந்தாலும் சாதகமற்ற சூழலில் இருந்தாலும் உறுதியாகவே தற்போது கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமான அமைப்பில் இந்த மார்ச் மாதத்தில் இருப்பதால் நிச்சயமாக உத்தியோகம், தொழில் ரீதியாக நிரந்தர வாய்ப்புகளையும் நிரந்தர வருவாயை பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமான சூழலை உருவாக்கி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மிக சிறப்பான வளர்ச்சி யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு சந்திப்பதற்கான யோகம் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் நிச்சயமாக கிடைக்கும். உற்சாகமும் உத்வேகமும் அதிகரிப்பதோடு அனைத்து வகையான பணிகளையும் திறன்பட செய்து முடித்து மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் இதர பணிகள் மட்டுமல்ல, நிதி சார்ந்த பணிகளிலும் மிக சிறப்பான முன்னேற்றம் உண்டு. பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் நினைப்பதை காட்டிலும் உங்களுடைய திட்டங்கள், யூகங்கள் அனைத்தையும் மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. கலைத்துறையின் நாயகன் உச்சம் பெற்றிருக்கும் போது ராசியின் உச்ச அதிபதியும் அவருடன் இணைந்திருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக அமையும். நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் தயாரிப்புகள் சார்ந்த பணிகளில் அற்புதமான வளர்ச்சியை சந்திப்பதற்கான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. கலைத்துறை, அரசியல் துறை ஆகிய இரண்டு துறைகளிலுமே மக்கள் மத்தியில் செல்வாக்கை அதிகரிப்பதோடு உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிப்பதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிறைவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் எந்த ஒரு காரியத்தை, எந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செய்தாலும் அவற்றை கனகச்சிதமாக செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டு. மாணவர்களின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைப்பதை காட்டிலும் நல்லபடியாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சீராகுவதோடு புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான யோகமும், புதிய அசையும் அசையா சொத்துக்கள்ல முதலீடு செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படக்கூடிய உங்களுக்கு அனைத்திலும் மிக சிறப்பான வெற்றி எளிதில் தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை நிச்சயமாக தேடி வரும்.